என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் மயிலுக்காக சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா ஹாஸ்பிட்டல் போய் நிற்கிற மாமியார் கோமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போய் தங்க மயிலுக்கான செக்கப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆட்டோவில் கிளம்பி போகிற கோமதி ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சரவணன் அஞ்சலியை கூட்டிக்கிட்டு பைக்கில் முன்னாடி போய்கிட்டு இருக்க கோமதியோ ச்சே என்ன புள்ள இவன், நம்ம அத்தனை வாட்டி சொல்லியும் இந்த அஞ்சலியை கூடவே கூட்டிகிட்டு சுற்றினா என்னதான் பண்ணுறது இந்த சரவணனை அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் முன்னாடி போகுதில்லண்ணே அந்த சிவப்பு கலர் பைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா ஆமாம், புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போகிறாங்களே அந்த பைக்கு தானம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அவரும் கேட்க, உடனே கோமதி கடுப்பாகி, அண்ணே ஒருத்தங்க 2 பேரும் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பைக்கில் ஒன்றா போனால் புருஷன் பொண்டாட்டின்னு எப்படின்னு நீங்களே உறுதியாக சொல்கிறீங்க, நீங்கள் போய் அவங்கள கொஞ்சம் நிப்பாட்டி முன்னாடி விலைக்கு நிறுத்துங்கண்ணே அப்படின்னு கோமதியும் சொல்ல, உடனே ஆட்டோக்காரர், ஏம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, நான் தெரியாமல் சொன்னதுக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணே என் புள்ள தான் அவன், சரி கொஞ்சம் நிறுத்துங்க நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே சரவணனும் அஞ்சலியும் ஆட்டோ முன்னாடி நின்னதால் பைக்கை சடனாக பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. கோமதி இறங்கி போய் சரவணனோட சட்டையை எட்டி பிடிச்சு, ஏண்டா சரவணா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் இவளை நீ விடுறதா இல்லை, ஏம்மா இவனுக்கு தான் அறிவில்லைனாலும் உனக்காவது கொஞ்சமாவது அறிவுங்கிறது இல்லையாம்மா, உன்னோட மாதிரி தானே தங்கமயிலும் ஒரு புள்ள, அவளோட வாழ்க்கையில் இப்படி விளையாடுறியே இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சரவணன், அம்மா என்ன தப்பாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு வேணும்னா உரிமை இருக்குது, அஞ்சலி கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கோமதி, டேய் அவ என் பிள்ளையை இழுத்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா, அதுக்கு வேண்டி இவளை நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த வகையிலடா நியாயம்? ஏமா நீயே சொல்லு, சரவணனை உன்னால் விட முடியுமா விட முடியாதா? நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இதை பாருடா சரவணா, சும்மா பேசாமல் அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. கோமதி உடனே அங்கே அஞ்சலியும் கண்ணில் கண்ணீர் வர பாவமாக மூஞ்சியை வச்சுட்டு நிற்க, உடனே சரவணன், அம்மா என்னம்மா இங்கே பாரு, ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாரும் நிப்பாட்டி அசிங்கமாக பார்த்துட்டு போகிறாங்கம்மா, இது ரோடுன்னு பார்க்காம என்னம்மா நாகரிகம் தெரியாமல் இப்படி நிப்பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கோமதி, சி உனக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன்டா, வீட்டில் ஒரு வாட்டி சொன்னேன், அதுக்கு முன்னாடி கோயிலில் ஒரு வாட்டி சொன்னேன், இப்படி 2-3 வாட்டி அவள் கூட பேசாதடா, இப்போ நீ ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போகிற பொறுப்பாக நடந்துக்கடான்னு சொல்லி அறிவுரை சொன்னேன், கேட்டியாடா? அப்போ இவகிட்ட தானே நான் பேசணும், அதுவும் இப்படி 4 பேர் பார்க்குற இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தினா தான் அடுத்தவ புருஷனுக்கு அலையிற இவளை மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேச, ப்ளீஸ்மா ப்ளீஸ் அஞ்சலி இப்படி நிற்க வச்சு பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரவணன், டேய் நீ வாயை மூடிட்டு பேசாம நில்லுன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் கோபப்பட்டு கையை ஓங்குறாரு. அம்மா என்ன இருந்தாலும் அஞ்சலியும் ஒரு பொண்ணு, இத்தனை பேர் முன்னாடியும் இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் எல்லாருமே பார்க்குறதால அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு கோமதி, சரிடா சரி நீ வீட்டுக்கு வா, உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறமா பேசி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணனும், அம்மா நிறுத்துங்கம்மா, நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது, அப்பா வந்து அம்மா வந்து பார்த்து ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு, அப்படியும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது உங்களை நம்பி நீங்கள் பண்ணி வச்ச கல்யாணத்தினால நான் எத்தனை ஏமாந்த அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு என்னோட வாழ்க்கையவே தொலைச்சனே, திரும்பவும் நீங்கள் ஏமா என்னோட லைஃப்பை என்ன வாழ விடாமல் அப்பா அம்மான்னு சொல்லி உள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரிடா சரி இதுக்கு மேலே உங்ககிட்ட நின்று பேசி நான் அசிங்கப்பட விரும்பலை, அண்ணே போகலாம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முந்தானையை முன்னாடி சுருட்டி அப்படியே கையில் பர்ஸையும் பிடிச்சிட்டு ஆட்டோவில் ஏறி அப்படியே போகிறாங்க கோமதி. அதே சமயம் வீட்டுக்கு வந்த கோமதி தலைவலி தாங்க முடியாமல் ஒரு தலைவலியை மாத்திரையை முழுங்கிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. அதே சமயம் அன்னைக்கு நைட்டு ஒவ்வொருத்தராக வர்றாங்க, கதிர், ராஜி, அதுக்கப்புறம் சரவணன், பாண்டியன் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் கோமதி கோமதி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு பாண்டியன். உடனே ராஜியும், மாமா அத்தை ஏதோ உடம்பு முடியல போல படுத்துட்டு இருக்காங்க, இப்போ தான் நான் காஃபி வேணுமான்னு கேட்டேன், நான் கூட இப்போ தான் ட்ராவல்ஸ்லேருந்து வந்தேன் மாமா, அத்தை எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லி படுத்திருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்னாச்சு கோமதிக்கு நல்லா இல்லையா அப்படின்னு பாண்டியன் வந்து பார்க்க, கூடவே பின்னாடியே சரவணனும் வந்து நிற்கிறாரு.
நீ எதுக்குடா வந்த? உன் அம்மா உயிரோட இருக்காளா இல்லை செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா? டேய் சத்தியமாக சொல்கிறேன்டா, இப்போதைக்கு நீ அவ கூட சுத்தாதன்னு தானே சொல்கிற. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையோட முடிவை கொஞ்ச நாள் இப்போதைக்கு எடுத்தோன்னா நிச்சயமாக அது சரியான முடிவாக இருக்காதுன்னு சொல்லி தானடா படித்து அந்த அஞ்சலி கூட சுத்தாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கவே உள்ளே வர்றாங்க மீனா. அத்தை என்னாச்சத்தை? ராஜி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி ஆமாம், இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க. அண்ணே ராஜி என்னாச்சு? அத்தை ஏன் இப்படி பேசுகிறாங்க? நார்மலாக ஃபீவர் மாதிரின்னு தானே நான் நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு மீனாவும் சொல்ல, எல்லாம் சரவண மாமா தான். இன்றைக்கி அத்தை மயிலக்காக்காக டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வர்ற வழியில் சரவண மாமா பைக்கில் அஞ்சலிங்கிற பொண்ணை ஏற்றிட்டு போனாராம். அதை அத்தை பார்த்து ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கேயே திட்டிட்டு வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து உடம்பு முடியாமல் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு ராஜி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே கதிர் சொல்கிறாரு, அண்ணே நான் உன்னை விட சின்ன பையன்தான், நான் சொல்கிறேனேன்னு நீ தப்பாக எடுத்துக்காதண்ணே. இருந்தாலும் அம்மா சொல்கிறது இப்போ எனக்கு என்னமோ சரின்னு படுதுண்ணே. ஏன்னா இப்போ அவங்க தான் மயில அண்ணி கன்சீவாக இருக்காங்க. இன்னொரு 1 மாதம் இல்லை 20 நாளில் டெலிவரி ஆக போகிற டைம்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். அதனால் நீ இப்போதைக்கு பொறுமையாக இருக்கிறது தானே நல்லது. இப்போ அவசரப்பட்டு அஞ்சலியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அது சரியாக படாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல, உடனே ஆமாண்டா ஆமாம், நீ எல்லா பேச்சை கேட்டு தானே ராஜியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, அப்புறம் என்ன நீ எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்தாரு பாண்டியன். என்னடா என் பசங்க என் வளர்ப்பு எவ்வளவு மோசமாக இருக்குதுங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் போதுண்டா சரவணா. எப்படி இருந்தவன் இன்னைக்கு எப்படி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மெத்தையில் பெட்ஷீட்டில் போத்தி உட்கார்ந்துருக்கிற கோமதி சொல்கிறாங்க, எல்லாம் அந்த சிரிக்கி போட்ட மந்திரங்க அப்படின்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ் நீங்கள் அஞ்சலியை தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக பேசாதீங்கம்மா. மயில் செஞ்ச துரோகத்தை நீங்கள் வேணா மறந்துட்டு இப்போ பேசலாமா? சத்தியமாக அவள் செஞ்ச பொய் பித்தலாட்டம் துரோகம்னு எதையுமே என்னால் மறக்க முடியாது. அந்த பேரை கேட்டாலே என்னோட உடம்புக்குள்ளே அப்படி ஒரு இரிட்டேட் ஆகுதுமா அப்படின்னு கையை மடக்கி முறுக்கிறாரு சரவணன். உடனே அண்ணே இப்போ என்னென்ன சொன்னாங்க? கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்க வேண்டான்னு தானே சொன்னாங்க அப்படின்னு செந்திலும் சொல்ல, டேய் இப்போ தானே கதிர்க்கு சொன்னேன், உனக்கு தனியாக சொல்லணுமா அப்படின்னு சொல்ல, உடனே நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிடுறேன், தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது. இனிமேல் என்னோட வாழ்க்கையில் தங்கமயிலுன்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி அதுவும் கிடைக்க போகிற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் என்னோட லவ்வர் அஞ்சலி கூட தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஷாக் ஆகி கோமதி, என்னங்க இவன் இப்படி பேசுகிறாங்க? அந்த வயிற்றுல வளர்ற பச்சை மண் என்ன பாவங்க பண்ணுச்சு? இந்த வயசுலேருந்து அவன் அப்பா அம்மா ஒரு பக்கமாக தனித்தனியாக இருந்தாங்கன்னா அதோட எதிர்காலம் என்ன ஆகுறதுங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணி உங்களோட உடம்பு சரியில்லாமல் போனது தான் மிச்சம். ப்ளீஸ் நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்கள் உடம்பை கவனிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுத்து கொடுக்குறாங்க. அதே சமயம் சரவணன் அங்கிருந்து கோபமாக கிளம்பி போயிடுறாரு. என்னோட வாழ்க்கையோட முடிவை நான் தான் எடுப்பேன், நீங்கள் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது போனதுக்கு அப்புறமா அங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க, அவள் வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும் ஆமாக்கா வாங்கக்கா, எப்படியாவது தங்கமயில் அக்காவை திரும்பவும் மாமா கூட சேர்த்து வைக்கணும். ஏன்னா குழந்தை பாவம்க்கா, அவங்க அப்பா தனியாக அம்மா தனியாக இருந்தா என்னால் நினச்சே பார்க்க முடியலக்கா அப்படின்னு அங்கே ராஜியும் சொல்கிறாங்க. கோமதியும் ஆமாண்டி ஆமாம், அவள் பேசுனா மட்டும் இவனை விட்டுட்டு போயிடுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை, நீங்கள் உடம்பு முதல்ல கவனிங்க. ராஜி வா போகலாம், இப்போவே போய் பேசிட்டு வருவோம் அப்படின்னு அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜியும் மீனாவும். அதே சமயம் அஞ்சலி சொல்கிறாங்க, இதை பாருங்க, நான் சரவணன் மாமா கூட விரும்புறது சுத்துறது எல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த குழந்தைய நாங்களே நல்லா பார்த்துக்குவோம். சரவணன் மாமா அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு சொல்ல, வாயை மூட்ரி அப்படின்னு ஓங்கி அறையிறாங்க மீனா.